ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பன்னீர், பட்டர், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கஸ்தூரி மெட்டி, ஜீரகம், ஏலக்காய், ஃப்ரெஷ் கிரீம், டொமேட்டோ கெச்சப், சில்லி பவுடர். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு, நிறைய பூண்டு போட்டுறாதீங்க, 2 பல்லு போதும். இதனால அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பியூரியா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே இதுல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் எல்லாம் நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், பட் பட்டர் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பன்னீருக்கு. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா லைட் பிரவுன் கலர் வந்தா போதும். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா பிரவுன் கலர்ல ஆயிடும். பாருங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கலர் வந்தா போதும் வெங்காயம். இப்போ நம்ம இதுல 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சு தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். பாருங்க, எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இதுல உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக் ஆகணும். அதான் நம்மளுக்கு ரா ஸ்மெல் போகும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிக்குது. லைட்டா அதை அப்பப்ப மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து நான் 10 மினிட்ஸ்க்கு சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற விட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பன்னீர் வந்து சாஃப்டா இருக்கும். நல்லா கிரேவியும் பன்னீர்ல இறங்கும். ஸோ இந்த பன்னீரை நம்ம கிரேவியில ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த பன்னீர் வந்து இன்னும் சாஃப்டா நம்ம ஜூசியா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னா நீங்க கேஷ்யூ நட் அரைச்சு நீங்க அந்த பேஸ்டே ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நம்மளுக்கு கொதிச்ச உடனே திக் ஆயிடும். நான் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதான் மெயின் இன்கிரீடியன்ட். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வந்து டொமேட்டோ கெச்சப் தான் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும்.
ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெட்டி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெட்டி இல்லைன்னா நீங்கள் கொரியாண்டர் லீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. வெங்காயம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.